மோஸ்ட் டேலண்டட் ஆங்கர் கோபிநாத், மோஸ்ட் டேலண்டட், பிரில்லியன்ட். எனக்கு 5-6 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, இன்டர்வியூ கொடுங்க, சத்தியமாக கொடுங்க. எப்பயாவது மீட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அவர் கூப்பிட்டு விடுவார், சம்டைம்ஸ் நான் கேட்பேன், டைம் இருந்ததுன்னா பார்ப்போம். கேள்வின்னு என்ன, இன்டர்வியூவில் அவர் உட்கார்றப்ப அது எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை அப்போது கேட்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, இத்தனை வருஷமாக ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனாக நீங்கள் இருக்க முடியுதுன்னு கேட்பேன். அது கட்டாயமாக கேட்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் டைட்டிலே வச்சுட்டீங்க, கலாட்டா. தேங்க்யூ ரஜினி என்னும் நான். லுக்கிங் ஃபார்வர்ட். இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். இப்போ நான் அவரை சந்திச்சேன்னா, ரேஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஆனால் சினிமாவும் கொஞ்சம் வாங்க, அதுக்கும் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பேன். நான் தோனியோட பயங்கரமான ஃபேன். தோனி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்களே. எனக்கு சில நேரம்லாம் தோணும், ஏன் சில பேர் மேலே அவ்வளோ கிரேசியாக ஒரு பிரியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஜஸ்ட் ஃபார் அ கிரிக்கெட்டர். ஆள் மனதுக்குள்ளே எந்த விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? உங்கள் வெற்றிகளுக்காகவா, இல்லை நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டதுக்காகவா, இல்லை ஒரு எளிய பின்னணியிலேருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்ததுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். விஜய் அவர்களோட ஒரு இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணதில்லை, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நான் அஜித் அவர்களிடம் விஜயை பற்றியும், விஜய் அவர்களிடம் அஜித்தை பற்றியும் கேட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. அது என்னென்னா தன்னம்பிக்கை அப்படின்னு. அஜித்தை பிடித்த விஷயம் என்ன விஜய்க்குன்னு கேட்குறப்ப தன்னம்பிக்கையும், விஜய்கிட்ட அஜித்தை பிடிச்ச விஷயம்னு கேட்குறப்ப தன்னம்பிக்கையும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் பல சங்கடங்கள் எல்லா சினிமா துறையிலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, அவமானங்களை கடந்து நிறைய பேர் வருவாங்க. சில ஃபேஸஸ் ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை பிரேக் பண்ணி அவங்க வருவாங்க. முந்தின ஆரம்ப கட்ட விஜயின் வாழ்வு அது கேட்பேன். அந்த எனும் நானுக்கு நான் இந்த சபையில் சொல்லிக்கிறேன். இப்போது நீங்கள் போட்ட லிஸ்ட்லாம் தாண்டி இதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரோட ஒரு இன்டர்வியூ பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி பெங்களூரில் உட்காந்து டீலாம் குடிச்சுவிட்டு ஒரு மெசேஜை போட்டேன். உடனே ஃபோன் பண்ணி சீக்கிரமே பண்ணுவோம், ஏன்னா எனக்கு உங்களோட பேச ஆசை அப்படின்னு சொன்னார். விரைவில் விஜய் சேதுபதி எனும் நான். Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, idu ordinary illa extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region. Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிரியாஸின் AC மேலா, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited. Less invest, more in return. IFI Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. அடுத்தது அரங்கத்துக்குள்ள ஒருத்தர் வர போறாரு. எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்கல்ல, எங்க போனாலும் நீயா நானா அப்படின்ற போட்டி இருக்குன்னு. நீயா நானா எவ்வளோ போட்டி இருந்தாலும் தீர்ப்பு சொல்றது இவராக தான் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த, எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய, more than 25 இயர்ஸா அழகா தன்னோட பயணத்தை கலக்கிட்டு இருக்கக்கூடிய கோபிநாத் அண்ணன் அவர்களை அரங்கத்துக்கு வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் அண்ணன் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டோட let's hear it for கோபிநாத் அவர்கள். நாங்கள் இங்கேருந்து செய்கிற வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான். இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் நாங்கள் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட இருந்தானே. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் an inspiration. Galata Glorious Icons Awards 2026 ஓட செகண்ட் எடிஷனோட அடுத்த விருது கொடுக்கறதுக்காக I request Laika Productions Tamil Kumaran sir to join us on stage. உங்கள் கரங்களால் அந்த விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்தலாம். ஏவி ப்ளீஸ். Galata Glorious Icons Awards
2026 Most Powerful Voice of Common People. The award goes to Mr. Gopinath. Ladies and gentlemen, ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் for the most powerful voice of common people. Let's hear it for the one and only Gopinath அவர்கள். எங்கள் அண்ணனோட ஸ்டைலில் சொல்லணும்னா கோபிநாத் வேறே அழகாக இருக்குது உங்களுக்கு வச்சதுனால அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய கைத்தறல் இவ்வளவு பெரிய இந்த ஆளுமைக்கு இந்த இடத்துல கொடுக்கணுன்றது ஆசை. I also request Mrs. Pragya Krishna, Director of Sri Verma's Wellness, to join us on stage to give away this award. அண்ணன்ட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்பாக தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சூப்பராக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் அழகாக ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒரு சில வார்த்தைகள் அந்த வெற்றியை பற்றியும் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை. ப்ளீஸ்ண்ணா தமிழ்குமரன் சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். கலாட்டாவுக்கு முதல்ல எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் சினிமா எடுக்க வரும்போது அப்பா வீட்டில் அவ்வளோ எதிர்ப்பு, சினிமா பக்கமே போகக்கூடாது, சினிமா எடுக்கக்கூடாதுன்னு. நம்ம டான் படம் மாதிரி தான், பண்ணவே கூடாது, சினிமா பக்கமே வேணான்னு அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு படம் எடுத்தோம். அது பெரிய வெற்றி அடைஞ்சிது, என்றென்று புன்னகை. அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம லைக்கா, நம்ம சுபாசனை நம்ம சேர்மன் அவர் சொல்லி லைக்கா ஹெட்டாக இருந்தோம். இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தேர்தல் நடந்தது. அது தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசம், இது வரைக்கும் தமிழ் திரைப்படத்தில் ஒரு தலைவராக இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணதில்லை. இப்போ வாழ்க்கையே சினிமாவாகிடுச்சு. ஏன்னா அந்த தேர்தலில் ரஜினி சார் எல்லாமே ஓட்டு போட்டாங்க, என்னை நம்பி அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க. என்னுடைய வெற்றி பெற்ற முதல் ஃபங்க்ஷன் இதுதான், நேராக இங்கே தான் வரோம். கலாட்டாவுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். உங்கள் வாயிலாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப நன்றி, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர்ண்ணா. போராடி வந்தவங்களுக்கு பொறுப்பு எப்பவுமே கரெக்டான நேரத்தில் வருவாங்க. உங்களுக்கும் அது வந்திருக்கு. நீங்கள் வாழ்க்கையே சினிமாவாகிடுச்சு. இப்போ சினிமாவே வேணான்னு சொன்னோம், இப்போ சினிமாவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ கோபி அண்ணா. வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோபி அண்ணா. நன்றி. விருதுக்கு நன்றி, அன்புக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. கலாட்டா அவார்ட்ஸில் இந்த கலாட்டா மீடியாவுடைய அவார்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம். இந்த விருது எனக்கு கொடுத்ததுக்கு தொடர்ந்து ரொம்ப வருஷமாக கூடவே நின்று கூட கையை பிடிச்சி கூட்டு போகிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் மரியாதையும். தேங்க்ஸ் அ லாட். எத்தனை விருதுகள் வந்திருக்கும்னா உங்களோட ஷெல்ஃபில் நீங்கள் வந்து எத்தனை விருதுகள் வாங்கியிருப்பீங்க? என்ன நிறையா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கும்ல. கவுண்டிங் நஹி நிறையா இருக்குது. எல்லா விருதையும் விட இதான் விருது அண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல, அதுதான் பெரிய விருது. எப்போதும் அந்த அதுதான் இமோஷனான பெரிய விருது. நிறைய இருக்குது. ஆனால் எல்லா இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தரோட நம்ம பேசணும், ஒரு உரையாடல் வந்து எந்த விதத்தில் இருக்கணும், எவ்வளோ ஆழம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இவங்க சொன்னது எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இப்போ என்ன மொமெண்ட்டில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதான் மறக்க முடியாத பாராட்டு கோபியான் இருக்குன்னா எதை சொல்லுவார் அண்ணன்? மறுபடியும் ரஜினி சாரே சொல்லலாம். ஏன்னா ஒரு விஜய் அவார்ட்ஸ் வந்து ஒரு தடவை ஷெவாலியே சிவாஜி அவார்டு வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தோம். பட் அந்த அவார்டு அன்றைக்கி அவர் இல்லாதனால சிவாஜி சார் வீட்டில் வச்சு அதை கொடுத்தோம். அப்போது ஒரு ஓப்பனிங் அவர் வர்றதுக்கு முன்னால் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டார், அவர் பார்த்துட்டாரு. அவர் அதுக்கப்புறம் இன்னொரு இது பண்ணி அவர் உள்ளே வரணும். அப்போது நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த லீடு கொடுத்து அவர் உள்ளே வர்றதுக்குள்ளே அவர் அங்கேருந்து கை தட்டிட்டார். ஆனால் உள்ளே வராமல் இது பண்ணிட்டார். அப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டு விட்டு அவர் சொன்னார், கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான். நீங்கள் எவ்வளவு நாளானாலும் அந்த வேலையில் எப்போதும் சின்சியராக இருக்கணும். ஏன்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை, அதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்து தான் நம்மளாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த சின்ன வேலையாக பெரிய வேலையாங்கிறது விஷயமே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அல்லது ஏதோ ஒன்று செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேலை செய்கிற ஆள் மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் மண்டைக்கு ஏறக்கூடாது. அது மட்டும்தான், அந்த வேலையை செய்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆள் மட்டும்தான். அதை தாண்டி இதில் எந்த ஹீரோஸும் கிடையாது. அதில் நம்ம சின்சியராக ஜென்யூனாக இருந்தால் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா, அதனால தான் வந்து
நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் வீடியோஸாகவே சில பலதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு ஃபோட்டோஸாக உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். நீங்கள் அந்த வேலையை பார்க்கும் போது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட கேட்பீங்க, கேட்கணும்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பண்ணிடலாம். கலாட்டா பண்ணுற மாதிரியே இருக்குது. எஸ், இங்கே வருமா? ஆமாம், இதில் வர கோபிநாத் வந்து மோஸ்ட் டேலண்டட் ஆங்கர். கோபிநாத் மோஸ்ட் டேலண்டட், பிரில்லியன்ட். எனக்கு வந்து 5-6 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, இன்டர்வியூ கொடுங்க, சத்தியமாக கொடுங்க. அவர் என்ன கேட்பேனா? அவர்கிட்ட ஒன்று கேட்கணும்ல ஏதாச்சும். அவரை நான் எப்போயாவது மீட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவர் கூப்பிட்டு விடுவார், சம்டைம்ஸ் நான் கேட்பேன். டைம் இருந்ததுன்னா பார்ப்போம். கேள்வின்னு என்ன, இன்டர்வியூவில் அவர் வந்து உட்கார்றப்ப அது எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை, அப்போது கேட்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, இத்தனை வருஷமாக ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனாக நீங்கள் இருக்க முடியுதுன்னு கேட்பேன். அது கட்டாயமாக கேட்கணும். ஏன்னா இவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக எல்லாருக்கும் அவர் எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கணும். ப்ராபப்ளி அவர் அதுக்கு ஆன்சர் சொல்லுவாரான்னு எனக்கு தெரில. பிடித்த ஒரு பர்சனாலிட்டியா எப்படி இன்றும் இன்றும் என்றும் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் டைட்டிலே வச்சுட்டீங்க, கலாட்டா. தேங்க்யூ. ரஜினி என்னும் நான். லுக்கிங் ஃபார்வர்ட். அஜித் சாரை வந்து நான் ஏற்கனவே இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பில்லா டைமில் அது ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவ். அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும், பரவாயில்ல. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ அதுக்கே ஜெலஸ் ஆகுற. இப்போ நீங்கள் பண்ண இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பண்ணதில்லை, அது மாதிரி தான் எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். ஓகே. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த கேள்விக்காக. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னார். அந்த கேள்வினால நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அந்த கேள்வி வந்து நீங்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதை இந்த கொஷின் காட்டுது அப்படின்னு சொன்னார். இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ நான் அவரை சந்தித்தேன்னா, ரேஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஆனால் சினிமாவும் கொஞ்சம் வாங்க, அதுக்கும் கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பேன். சூப்பர். இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் மனசில் வச்சுருக்க பக்கெட் லிஸ்ட்லாம் அதே டைட்டிலே வருது, மோடி என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த் சாமி என்னும் நான், கமல்ஹாசன் என்னும் நான்லாம் பண்ணிட்டோம். ஸோ மோடி என்னும் நான் அகைன் இவர்கிட்டே அதுதான். இந்த ஏஜில் எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, ஏன்னா ஒரு நாட்டை நிர்வகித்தல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம 1000 சொல்லலாம் வெளியில் இருந்துக்கிட்டு, ஒரு வீட்டை நிர்வகிப்பதே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வயதில் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எப்படி உங்களால் ஒர்க் பண்ண முடியுது? டூ மெனி திங்ஸ் அட் அ டைம் இல்லையா? அதை எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கும். நான் தோனியோட பயங்கரமான ஃபேன். தோனி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, எனக்கு சில நேரம்லாம் தோணும், ஏன் சில பேர் மேலே அவ்வளோ க்ரேஸியாக ஒரு பிரியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஜஸ்ட் ஃபார் அ கிரிக்கெட்டர், அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ஒரு பெரிய ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ரொம்ப எளிய பின்னணியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய கேப்டனாக நிற்க முடியும். அப்புறம் பெரிய அதிகாரத்துக்கு எதிராக பயப்படாமல் ஒரு கேப்டனாக சில முடிவுகள் எடுக்க முடியுங்கிற அந்த தில் இருக்குல்ல, அது தோனி தான். தோனியை வந்து நான் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருவர். 2-3 சந்தர்ப்பங்களில் கிட்ட வரைக்கும் போயிட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை, பட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட மிஸ்டர் கூல் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே எதுக்காக நீங்கள் எப்போதும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவர் பெருசாக சொன்னதே கிடையாது. ஆழ் மனதுக்குள்ளே எந்த விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? உங்கள் வெற்றிகளுக்காகவா, இல்லை நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டதுக்காகவா, இல்லை ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்ததுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். எஸ், இது தோனி சார் வந்தாருன்னும் போது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லதா ரஜினிகாந்த் மேம் வந்திருந்தாங்க. நீங்கள் ரஜினி சாரோட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இதையும் நீங்கள் வந்து உங்களோட இதில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவங்க தான் அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய கிரிக்கெட் ஃபேன். அப்படியா? ஓகே. நீங்கள் வந்து இதை எங்கேயாவது நீங்கள் இது பண்ணி, எனக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்குறதுன்னு தெரில கிரிக்கெட் சம்மந்தமாக. அதனால் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு கட்டாயமாக. இது மட்டும் நடந்துச்சுன்னா வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் கண்டிப்பாக நடக்கும்ண்ணே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்ததுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தோனி என்னும் நான் உங்களோட சேனலில் நாங்கள் பார்க்க வெயிட்டிங். ரைட். நெக்ஸ்ட் இமேஜ். விஜய் அகெயின். விஜய் அவர்களோட ஒரு இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணதில்ல, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நான் வந்து அஜித் அவர்களிடம் விஜயை பற்றியும், விஜய் அவர்களிடம் அஜித்தை பற்றியும் கேட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. அது என்னென்னா தன்னம்பிக்கை அப்படின்னு.
அஜித்தர் பிடித்த விஷயம் என்ன விஜய்க்குன்னு கேட்குறப்ப தன்னம்பிக்கையும், விஜய்கிட்ட வந்து அஜித்தில் பிடிச்ச விஷயம்னு கேட்குறப்ப தன்னம்பிக்கையும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் பல சங்கடங்களை எல்லா சினிமா துறையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி அவமானங்களை கடந்து நிறைய பேர் வருவாங்க. சில ஃபேஸஸ் ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை பிரேக் பண்ணி அவங்க வருவாங்க. அந்த ஆரம்பகால மனநிலையை எப்படி கடந்தீர்கள்? ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்த பிறகு அந்த கான்ஃபிடென்ஸ், மெச்சூரிட்டி, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி எல்லாமே வந்துடும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ அல்லது வந்து நெருக்கடிகளோ இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி அவர் கடந்து வந்தார் இவ்வளோ உயரத்திற்கு வருவதற்கு? முந்தின ஆரம்ப கட்ட விஜயின் வாழ்வு, அது கேட்பேன். சூப்பர், லவ்லி. அண்ணா எல்லார்ட்டையும் கேட்டீங்க, இவங்ககிட்டலாம் கேட்கணுன்ற ஆசை. இங்கே கீழே எங்கள் சேதுவன் இருக்கார், கஜோல் மேம் இருக்காங்க, ரிஷப் செட்டி அவர்கள் இருக்காங்க. இவங்க 3 பேரில் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை 3 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. எனக்கு என்ன ரொம்ப ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இன்றைக்கி வந்து இது நீங்கள் போட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டாக ஏர்போர்ட்லேருந்து நேராக இறங்கி அப்படியே வரேன் வந்து. பட் வந்து இந்த எனும் நான்ங்கிற சீரீஸை வந்து பேரலாக கலாட்டாவில் அதை வச்சது ரொம்ப சந்தோஷம். அந்த எனும் நானுக்கு நான் இந்த சபையில் சொல்லிக்கிறேன். இப்போது நீங்கள் போட்ட லிஸ்ட்லாம் தாண்டி இதெல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரோட ஒரு இன்டர்வியூ பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம நேரடியாக பேசினா நட்பை தனிப்பட்ட முறையில் தொழிலுக்காக பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுமேன்னு ரொம்ப நாளாக தங்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி பெங்களூரில் உட்காந்து டீலாம் குடிச்சுவிட்டு ஒரு மெசேஜை போட்டேன். உடனே ஃபோன் பண்ணி சீக்கிரமே பண்ணுவோம், ஏன்னா எனக்கு உங்களோட பேச ஆசை அப்படின்னு சொன்னார். விரைவில் விஜய் சேதுபதி என்னும் நான். அவரே கால் பண்ணார். நான் மெசேஜ் போட்டுட்டு நம்ம போட்டது தப்போ, ஏன்னா தனிப்பட்ட முறையில் 2 பேர் என்னை அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சேதுவை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பேசுகிறப்பெல்லாம் வேறு பேசிக்கிட்டே இல்லை, ஏதோ பேச ஆரம்பிச்சு இங்கெங்கெல்லாம் போவோம். பட் நம்ம மெசேஜ் போட்டோமே, அதை வந்து ஆஃபீஸ்லேருந்து அவங்க மேனேஜர் அப்படி போகிறதானே சரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் உடனே. So nice of you, Sedu. Thanks a lot. Thank you, sir. Thank you, sir. அண்ணா, இதுக்கு மேலே அந்த கொஸ்டினை நாங்கள் ரிஷப் ஷெட்டி வந்து ஒரே சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டார். சில நேரம் ஒரே மாதிரியான பின்னணி இதெல்லாம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம், சிந்தனை ஓட்டம்லாம் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ரொம்ப நாளாக பழகின மாதிரி. இப்போ நாங்கள் மீட் பண்ணுறது 3வது முறை தான். பட் 3rd டைம்லேயே தட் வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான முகம் இவர் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கஜோல் மேம், நான் உங்களோட ஃபேன், நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. இப்போ கூட எங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வேணும் அப்படின்னு சொன்னால், யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, தட் வி ஆல்வேஸ் adore you. Whenever we feel what do you say, down or something like that, we used to watch your feel good movies. So I see you are one of the other great thing is that a brown skin girl who believed herself and made everyone possible. That's Kajol. Madam, thanks a lot for that, ma'am. Madam, same message, copy paste, madam. I don't know to speak like that. Yeah, madam. But same, madam. I also like you so much. Simple words, both in their heads they are singing ooh la la la, madam. That's all, madam. No problem. But thank you. நீங்கலாம் ஊ la la, நாங்கலாம் அதுக்கு முன்னால. அங்கனே. ஆமா. அந்த கஜோல நீங்க எல்லாம் என்ஜாய் பார்த்து ரசிச்சது கிடையாது. பாஸ்கெட்பால் விளையாடிட்டு ரொம்ப நாட்டியா, கியூட்டா அந்த மாதிரி. Rahul is a cheater. பரவாயில்ல. Okay. Thanks to all OTT platforms. ஏன்னா எப்போ வேணாலும் போய் பார்க்குறதுக்கு உங்கள் அந்த படங்கள்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா ஃப்ளைட்லேயும் உங்கள் படங்கள் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு ஷாருக் கான் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். வார்த்தைகளுக்கும் அழகான நேரத்துக்கும் பெரிய நன்றி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் சேதனும் சேர்ந்து பண்ணுற இந்த இன்டர்வியூ பார்க்கவும் நாங்கள் பயங்கரமான வெயிட்டிங். ஸோ இப்படி ஒரு அழகான அந்த இடத்துல சொன்னதுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ கலாட்டா அவார்ட்ஸ். தேங்க்யூ. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. iFi Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you.
ஃபுட் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Travel partner, Red Taxi. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் பாக் பக்ரி. ஆர்கானிக் பார்ட்னர் அக்ஷய் கல்பா ஆர்கானிக். திங்க் மில்க், திங்க் அக்ஷய் கல்பா.